ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். சரி வாங்க, இன்னைக்கு ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்புல என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன். அது இன்னைக்கு பார்க்க போற பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 13வது பகுதி. நேற்று எதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, அதாவது எங்கள் வீடு காலி பண்ணிட்டாங்க. அதை நான் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எங்கள் சித்தி பொண்ணு என்னைய பார்க்க நம்ம வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப குட்டி பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகளாக இருக்குது. பெரிய பொண்ணு தான், என்னைய விட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் சின்ன பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவில் இருந்துச்சு. அந்த பிள்ளை வாங்கக்கா நம்ம பெரியம்மா வீட்டை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துச்சு. அதோட தான் நான் நிப்பாட்டியிருந்தேன். இன்னைக்கு நம்ம அதுக்கான தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் எங்க சித்தி பொண்ணு கூட, நானும் சித்தி பொண்ணு என் கூட ஆயம்மா 3 பேரும் போகிறோம். அந்த பிள்ளை தான் எங்களுக்கு வீடு காட்ட போகுது. அந்த பிள்ளை பின்னாடி நாங்கள் போயிட்டு இருக்கோம். போகும்போது ஆயம்மா சும்மா வந்தாங்கன்றீங்க, திட்டிகிட்டே வர்றாங்க. இன்னும் எங்கெங்க தான் என்னை அலைய விட போறியோ அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வர்றாங்க. நான் ஒன்றும் சொல்ல முடியல, கம்முன்னு வர்றேன். பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி பொண்ணு பரவாயில்ல, கரெக்டாக கூட்டிகிட்டு போயிட்டான். கூட்டிகிட்டு போனால் அவங்க வீட்டில் இருந்து ஒரு 2 சந்து முன்னாடி எங்கள் அம்மா வீடு, எங்கள் வீடு. அப்போ அந்த பிள்ளை வாங்கக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது. பார்த்தா கீழே ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. எங்கள் வீடு மாடியில் இருக்காங்க. சரின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுச்சுப்பா. மாடிக்கு போயிட்டோம். அப்போ ஆயம்மா என்ன பண்ணுறாங்க, கீழே நின்றுட்டு மாடி ஏறணுமா அப்படின்னு பார்க்குறாங்க. அந்த பிள்ளையும் பேசாமல் இருக்குது. நானும் ஒன்றும் சொல்ல முடியல. இந்த மாடி வேற ஏறணுமா அப்படின்னா அங்கனை 2 திட்டிட்டு ஆயம்மா கூட வர்றாங்க. அந்தவங்க மேலே வந்தாச்சு. மேலே போயிட்டோம் 3 பேர். போன உடனே யாருமே இல்லை. முன்னாடி ஒரு ஹாலு, அதுக்கடுத்து ஒரு கிச்சன், அவ்வளோதான் வீடு. மொத்த வீடே அவ்வளோதான். முன்னாடி ஒரு ஹால் இருக்குது, அடுத்தது கிச்சன். முன்னாடி ஹாலில் யாருமே இல்லை. ஆனால் நல்ல வேலை கதவு திறந்துருந்துச்சு. அந்த மட்டுக்கு நாங்கள் தப்பிச்சோம். கதவு பூட்டி வீட்டில் யாருமே இல்லைன்னு வைங்களேன், அதுக்கு மேலே ரணகலம் ஆகிடும். அப்போ முன்னாடி ஹாலில் யாருமே இல்லை. இப்போ யாருப்பா வீட்டில் அப்படின்னு சொல்லி ஆயம்மா சவுண்டு கொடுத்தாங்க. சவுண்டை கொடுத்த உடனே உள்ள கிச்சனில் எங்கள் அக்கா வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னக்கா. சின்னக்கா வந்த உடனே என்னையும் பார்க்குது, ஆயம்மாவையும் பார்க்குது, அந்த குட்டி பிள்ளையும் பார்க்குது. திருன்னு முடிக்குது. என்ன அப்படின்னு. ஏம்மா என்னம்மா நீயே வந்தவங்கள வான்னு கேட்காம இப்படி முடிக்கிற அப்படின்னு சொல்லி ஆயம்மா எங்கள் அக்காவை திட்டுறாங்க. அப்போ வாங்க வாங்க, அதுக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு நின்னோடனே ஒன்றும் புரியாமல் முடிக்குது. அதுக்கும் சின்ன வயசு தானே, எங்கள் அக்காவுக்கும் ஒன்றும் புரியலை. அப்போ என்ன பண்ணிடுச்சு, என்னங்கக்கா ஏது என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி தங்கச்சி தானே இது, ஆமாம் தங்கச்சி வயசுக்கு வந்துடுச்சு அப்படின்னு ஆயம்மா சொல்கிறாங்க. நானும் எங்கள் அக்காவை பார்த்தோன்னே அப்படி இருக்கு நிற்கிறேன். எனக்கு பேச்சு வரல, அப்படியே நிற்கிறேன். ஆயம்மா சொல்கிறாங்க, உன் தங்கச்சி வயசுக்கு வந்துடுச்சு, அதுதான் நீங்கள் என்ன கூப்பிட வரவே இல்லை, நாங்கள் எத்தனை லெட்டர் தான் போடுறது, இப்படியா இருப்பீங்க அப்படியா இருப்பீங்கன்னு ஆயம்மா பிடிச்சி எங்கள் அக்காவை திட்டுறாங்க. திட்டிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, எங்கள் அக்கா ஒவ்வொன்று அழுதுச்சு. ஒவ்வொன்னு அழுகுது. ட்ரெஸ் அப்படி மூடிக்கிட்டு ஒரே அழுக. இருமா இருமா ஆயம்மா சொல்கிறாங்க, இருமா இன்னும் இப்படி அழுகிற அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் சின்னக்கா. அவங்க சின்னக்கா என்ன சொல்லுதுன்னா, இல்லை நாங்கள் ஏற்கனவே 2 பேர் எங்கள் அக்காவும் நானும் ஏஜ் அட்டன் பண்ணிட்டோம், இப்போ இந்த பிள்ளை வேற வயசுக்கு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அழுகுது. பார்த்துக்கோங்க. ஏய் அப்படின்னு அம்மா சத்தம் போடுறாங்க. இந்தப்பா இது நல்ல விஷயம், வயசுக்கு வந்தது நல்ல விஷயத்த நீ என்ன சந்தோஷப்படாமல் இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காவை சொல்கிறாங்க. எங்கள் அக்காவுக்கு சந்தோஷம்தான், இருந்தாலும் 2 பேர் வந்துட்டோமே, தங்கச்சி வந்துருச்சே, என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி அது கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆயம்மா அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதப்பா, நம்ம கையில் கிடையாது, இது பெண்கள் இந்த ஏஜில் வர்றது தான். தங்கச்சி வந்துச்சு, சந்தோஷமாக அதை வச்சு நீங்கள் கொண்டு 30 கழிஞ்ச உடனே ஹாஸ்டலில் கொண்டு விட்டுருங்க. இப்பயே உங்களுக்கு 20 நாள் என்னமோ ஆகிப்போச்சு,
இன்னொரு 10 நாள் தானே வச்சிருந்து கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு ஆயம்மா சொன்னாங்க. சொன்னோடனே அப்புறம் தான் அந்த பிள்ளை கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டிட்டு தண்ணி மொந்துட்டு வந்து குடிச்சிச்சு. தண்ணியை குடிச்சிட்டு இருங்க டீ போடுறேன் அப்படின்ச்சு. இல்லைம்மா நாங்கள் ரொம்ப தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு வந்தாச்சு, இன்னும் பொழுது பூரா சாயந்தரம் ஆயிடுச்சு. நாங்கள் எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு பார்த்தீங்கன்னா காலையிலேயே கிளம்பணும். 10 மணியோ 11 மணியோ டைம் இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக புரியப்படுது. அந்த டயத்தில் நாங்கள் கிளம்புனோம். எங்கள் வீடு போய் நான் சேரும்போது 3 மணி 4 மணி சாயந்தரம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் இதுக்கு மேலே நான் கிளம்பி போகணும், ஹாஸ்டலுக்கு போகணும், வாடகை திட்டுவாங்க, நான் சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவை எதுவுமே சாப்பிடணும், எதுவும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வரேன் பாருன்னு கோளாராக இருந்துட்டு, நீ 30 முடிஞ்ச உடனே நீ ஹாஸ்டல் வந்துடு அப்படின்னு என்கிட்டையும் சொல்லிவிட்டு, அப்போ பஸ்ஸுக்கெலாம் எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அக்காட்ட விவரம் கேட்குறாங்க. நீங்கள் சிம்மக்கல் அதுலேருந்து பக்கம் தான், அந்த குட்டி பிள்ளை கூட்டிகிட்டு வந்துச்சு பாருங்க, அவங்க வீட்டில் இருந்து ஒரு சந்து தான், ஒரு 10 நிமிஷம் நடந்தால் பஸ் ஸ்டாப் வந்துடும். அந்த பிள்ளை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து குட்டி பிள்ளையே கூட்டிகிட்டு போயிடுச்சு. அவங்கள கூட்டிகிட்டு போயாச்சு. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சா, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஓரமாக என்னையும் உலக்கையை போட்டு உட்கார வச்சிட்டாங்க. உலக்கையை முன்னாடி இப்படி போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அது அப்படி உட்கார வச்சு தனியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. வேறு எதுவும் வந்து தலைக்கு தண்ணி ஊற்றணும் விசேஷம் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. நானும் உட்கார சொன்னாங்க, நான் உட்காந்துட்டேன். அங்கே எப்படி இருந்தேன்னா ஹாஸ்டலில் அதே மாதிரி இங்கேயும் வந்து உட்காந்தாச்சு. அப்போ எங்கள் அம்மா வந்து களி இதெல்லாம் கிண்டி தர்றாங்க, உருண்டை பிடிச்சி அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. என்னால் தின்னவே முடியல அது, ஆனாலும் தின்னணும் சத்தம் போட்டு எங்கள் அம்மா சாப்பிட வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உளுந்த மாவா, அதான் உளுந்த மாவு இதுகளை கொடுக்குறாங்க. நானும் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டுட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு போய் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 10 11 பகுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கள் அம்மாவுடைய அண்ணன் தாய்மாமா வந்து வேலை விட்டு முடிச்சுட்டு எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போவாங்க. அப்போ அதே மாதிரி நைட்டு 10 மணிக்கு வந்துட்டாங்க. எப்பயும் போல் வந்தாங்க, பேசுகிறாங்க. ஏன்னா முன்னாடி ஹாலு, கிச்சன் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்கும். அதாவது ஹால் உயரமாகவும் கிச்சன் வந்து அண்டர் கிரவுண்டாக இருக்கும். அதுக்குள்ளே தான் நான் உட்காந்துருக்கேன். அப்போ பேசி முடிச்சுட்டு எங்கள் மாமாவும் கிளம்ப போகிறாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி மலர் ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுனே அப்படி இப்படின்னு எந்த விவரமுமே எங்கள் மாமாட்ட சொல்லலை. அப்போ எங்கள் மாமாவுக்கு தெரியலை. நான் ஆனால் உள்ளே தான் உட்காந்துருக்கேன். எங்கள் மாமா பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது. இருந்தால் கூட நான் வெளியில் எட்டி பார்க்குறேன், நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன். அப்போ எங்கள் மாமா கிளம்ப போகும்போது எந்திரிச்சாங்கல்ல, எந்திரிக்கும்போது உலக்காங்கக்குள்ளே கிடந்துருச்சு. உலக்க கிடந்த உடனே ஏமா அப்படி பாதையில் போட்டு வச்சுருக்க, பாதையில் தட்டிட்டு யாரும் விழுந்துட போகிறாங்க அப்படின்னு எங்கள் மாமா சொன்னாங்க. அப்போ தான் எங்கள் அம்மா மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்கள் அப்பாவும் இருக்கிறாரு. எங்கள் அப்பாவும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கள் மாமா பேசுகிறாங்க, எங்கள் அக்கா அம்மா எல்லாருமே தான் இருக்காங்க. அப்போ இல்லைண்ணே, இந்த மாதிரி மலர் வயசுக்கு வந்துடுச்சு, ஹாஸ்டல்லேருந்து ஆயம்மா கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க, அதான் உலக்கையை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு எங்கள் அம்மா மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க பயந்துக்கிட்டே. அப்படியா, என்னம்மா சொல்கிற அப்படின்றாங்க மாமா அதிர்ச்சியோட. மலர் பெரிய மனுஷி ஆயிடுச்சா, அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லைண்ணே, 3வது பொண்ணு தானே, எதுக்கு நம்ம ஒரு செலவழித்து அதில், அதான் ஏற்கனவே 2 பொண்ணுக்கு செஞ்சிட்டிங்க, நீ 3வது 4வது 5வதுன்னு 5 பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கேன், 5 பிள்ளைக்கு நான் சொல்ல வேணாமே அப்படின்னு தானே நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு எங்கள் மாமாட்ட எங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நாளைக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் மாமாட்ட சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் மாமா என்ன சொன்னாங்க, சடங்கை நடத்துனாங்களா நடத்தலையா அப்படின்றத நம்ம 14வது பகுதியில் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய கதைகளை தொடர்ந்து பாருங்கள். இது மாதிரி எனக்கு நடந்த நிகழ்வு மாதிரி உங்களில் நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். இது வந்து பழைய ஞாபகங்கள், அவ்வளோதான்.
நீங்கள் பாருங்கள், என்னோட தொடர பாருங்கள், என்னுடைய வரலாறு. ஏம்மா உன்னோட வரலாறுலாம் நாங்கள் பார்க்கணுமா அப்படின்னு கூட சில பேர் நினைப்பீங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு இது இருக்கும். பிறந்து வளர்ந்தோம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி என்னோட வரலாறு நான் வேறவங்க கதையை எதுவுமே சொல்லலை, என்னோடதை நான் சொல்லிட்டு வரேன். கண்டிப்பாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த தொடரில் நம்ம 14வது பகுதியில் சந்திப்போமா? பாய்.